வணக்கம். எல்லாரும் ரொம்ப 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 நல்லா இருப்பீங்கன்னு நான் நம்புகிறேன். இன்றைக்கி இந்த வீடியோவில் சீஸியாக ஸ்டஃப்டு கார்லிக் பிரெட் எப்படி பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். அதுக்கு கை பொறுக்கிற சூட்டில் இருக்கிற தண்ணி எடுத்திருக்கேன். ஈஸ்ட்டு சேர்க்குறேன். இங்கே நான் இன்ஸ்டன்ட் ஈஸ்ட் எடுத்திருக்கேன். இது டெவலப் பண்ணுறதுக்காக சுகர் 3 சேர்த்து மிக்ஸ் பண்ணி ஓரமாக வச்சிடலாம். இப்போ 2 கப் மைதா எடுத்திருக்கேன். அடுத்ததாக பால் பவுடர், உப்பு சேர்க்குறேன். இந்த பால் பவுடர் சேர்க்கும் போது சாஃப்டான ஒரு டெக்ஸ்சர் கிடைக்கும், அதனால சேர்க்குறேன். இப்போது வாசனைக்காக ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்க்குறேன். இது ரெண்டும் உங்கள் விருப்பம். இப்போ வேணும்னாலும் சேர்த்துக்கலாம், வேணாட்டாலும் ஓகே தான். இப்போ 10 கிராம் ஆயில் எடுத்திருக்கேன். அதில் பாதி தான் இப்போ சேர்க்குறேன், பாக்கி அப்புறமா யூஸ் பண்ணிக்கலாம். அது ஓரமாக வச்சிடலாம். இந்த ட்ரை ஃப்ளவர்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. ஈஸ்ட் வாட்டர் ரெடி ஆயிடுச்சு, அதனால் அதையும் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கலாம். நல்லா ஒரு ஸ்டிக்கி டோவாக தான் இருக்கும், அதை பார்த்து கவலைப்பட வேண்டாம். நம்ம பிசைய அது சாஃப்ட் டோவாக மாறிடும். இப்போ கவுண்டர் டாப்பில் ஒரு சிலிக்கான் மேட் போட்டிருக்கேன். இது இல்லைன்னா கவுண்டர் டாப்லேயும் நம்ம பிசைஞ்சிக்கலாம். கையில் கொஞ்சம் ஆயில் சேர்த்துட்டு நல்லா இப்படி கையை வச்சு அழுத்தி முன்னாடி இழுத்து பின்னாடி தள்ளி பிசையணும். இந்த ஸ்ட்ரெச் அண்ட் ஃபோல்ட் மெத்தட் யூஸ் பண்ணுங்கள். க்ளூட்டன் ஈஸியாக டெவலப் ஆகும். க்ளூட்டன் டெவலப் ஆச்சுன்னா ப்ரெட்டு நமக்கு நல்லா சாஃப்டாக கிடைக்கும். அதுக்கு தான் இதே மெத்தடே யூஸ் பண்ணுங்கள். நல்லா பிசையணும். ஒரு 10 நிமிஷமாவது நம்ம நல்லா பிசையணும். அப்போ தான் ப்ரெட்டு நல்லா சாஃப்டாக வரும். பாருங்கள், முன்னாடி எவ்வளோ ஸ்டிக்கியாக இருந்தது, இப்போ பாருங்கள் கொஞ்சம் சாஃப்டாக ஆயிடுச்சு. உங்களுக்கு எப்போல்லாம் கையில் ஒட்டுற மாதிரி ஃபீல் ஆகுதோ அப்போ கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். எனக்கு ஆல்மோஸ்ட் இங்கே மாவு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ப்ரூஃபிங்க்கு வைக்கிறதுக்கு முன்னாடி கையில் எடுக்கும்போது உங்களுக்கு ஒட்டித்துனா கையில் கொஞ்சம் ஆயில் தடவிக்கலாம். இதான் இங்கே ரெடி ஆயிடுச்சு. பாருங்கள், முன்னாடி ரொம்ப ஸ்டிக்கி டோவாக இருந்தது, இப்போ கையில் எடுத்தால் நல்லா பால் உருண்டு வருது. இதுதான் அதோட பக்குவம். இப்போ கையில் கொஞ்சம் ஒட்டுற மாதிரி இருக்குது, அதனால் நான் கொஞ்சம் எண்ணெய் தடவிக்கிறேன். அவள் தான் இப்போ நம்ம ப்ரூஃபிங்க்கு வச்சிட வேண்டியது தான். உங்களுக்கு இப்படி பிசைய டைம் இல்லை அப்படின்னு நினச்சிங்கன்னா உங்கள்கிட்ட ஸ்டாண்ட் மிக்சர் இருந்ததுன்னா நீங்கள் ஸ்டாண்ட் மிக்சர் யூஸ் பண்ணிக்கலாம். கைக்கு கொஞ்சம் வேலை கம்மியாக இருக்கும், இல்லாட்டா கைக்கு நல்ல எக்ஸசைஸ் கிடைக்கும். எதில் ப்ரூஃபிங்க்கு வைக்கிறீங்களோ அதுலேயே ஆயில் அப்ளை பண்ணிக்கோங்க, ஒட்டாமல் இருக்கிறதுக்கு தான். மேலே கொஞ்சம் ஆயில் தடவிக்கிறேன். நம்ம எடுத்த அந்த 10 கிராம் எண்ணெய் தான், அதுக்கப்புறம் எதுவும் எக்ஸ்ட்ரா எண்ணெய் தேவைப்படாது இதுக்கு. நான் இங்கே ரிஃபைண்ட் ஆயில் எடுத்திருக்கேன், நீங்கள் ஆலிவ் ஆயில் கூட யூஸ் பண்ணலாம். இப்போ நான் ஒரு 45 நிமிஷம் இதை மூடி வச்சுட்டேன். பாருங்கள், மாவு நல்லா பொங்கி வந்துருச்சு. இது வந்து கிளைமேட்டை பொறுத்தது, சிலருக்கு 1.5 மணி நேரம் 2 மணி நேரம் கூட ஆகும். அதனால ஒன்றும் பயப்பட தேவையில்லை. ஈஸ்ட் டெவலப் ஆயிடுச்சுன்னா கண்டிப்பாக மாவு நல்லாவே ஃபர்மெண்ட் ஆகி வரும். மேலே கொஞ்சம் மைதா மாவு தூவி அந்த பாத்திரத்துலேருந்து எடுத்து இந்த மேட்டுக்கு வச்சுருக்கேன். இனிமேல் நமக்கு பிசைகிற வேலை எதுவும் இல்லை, ஜஸ்ட் டிவைட் பண்ணி செகண்ட் ப்ரூஃபிங்க்கு வைக்க வேண்டியது தான். 4 கட் பண்ணியிருக்கேன். இந்த 2 கப் மைதா மாவில் 4 கார்லிக் பிரெட் வரும். ஜஸ்ட்டு அதை கட் பண்ணி ரவுண்டாக ஒரு பால் ஷேப்புக்கு கொண்டு வந்து செகண்ட் ப்ரூஃபிங்க்கு வைக்க வேண்டியது தான். இந்த செகண்ட் ப்ரூஃபிங் வச்சா நல்ல ரிசல்ட் வரும், ப்ரெட் இன்னும் நல்லா வரும், அதனால் வைக்கிறேன். உங்களுக்கு டைம் இல்லைன்னா இந்த ஃபஸ்ட் ப்ரூஃபிங்கோடையே நீங்கள் செய்ய ஆரம்பிச்சிடலாம். செகண்ட் ப்ரூஃபிங் முடிஞ்சு இப்போது நான் இங்கே மெய்ஸ் ஃப்ளார் யூஸ் பண்ணுறேன். மெய்ஸ் ஃப்ளார் எதுக்குன்னா கீழே வந்து அந்த லேயர் கொஞ்சம் கிறிஸ்பியாக கிடைக்கும், அதுக்காக யூஸ் பண்ணுறேன். உங்கள்கிட்ட மெய்ஸ் ஃப்ளார் இல்லை அப்படின்னா நீங்கள் ரவையை பவுடர் பண்ணி ஃபைன் பவுடராக பண்ண வேண்டாம். இல்லை உங்கள்கிட்ட சிரோட்டி ரவை இருந்தால் அதை கூட யூஸ் பண்ணலாம். இந்த நார்மல் உப்புமா பண்ணுற ரவையாக இருந்தால் மிக்சியில் ஒரு பல்ஸ் பண்ணிக்கோங்க, அதை யூஸ் பண்ணாலும் சேம் டெக்ஸ்சர் கிடைக்கும். அதனால் மெய்ஸ் ஃப்ளார் இல்லைன்னா நீங்கள் ரவை யூஸ் பண்ணிக்கோங்க பவுடர் பண்ணி. இப்போது ஒரு சப்பாத்தி மாதிரி இட்டுக்கிறேன். ரொம்ப தின்னான சப்பாத்தியாக வேண்டாம், நீங்கள் எதில் பேக் பண்ண போகிறீங்களோ அந்த சைஸையும் பார்த்துக்கோங்க.
இப்போ நான் இங்கே உப்பு சேர்க்காத பட்டரை மெல்ட் பண்ணிட்டு வந்திருக்கேன். அதோட துருவின பூண்டு, ஃப்ளேவருக்காக ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்து மெல்ட் பண்ணி எடுத்துகிட்டு வந்து இந்த சப்பாத்தி மேலே நல்லா அப்ளை பண்ணியிருக்கேன். அதுக்கு மேலே ஆலபினோஸ், ஆலிவ்ஸ், சீஸ் சேர்க்குறேன். உங்கள்கிட்ட கார்ன் இருந்தால் அதை பாயில் பண்ணி சேர்த்துக்கோங்க. இப்போது ஆரிகனோ, சில்லி ஃப்ளேக்ஸ் சேர்த்துட்டு அதை க்ளோஸ் பண்ணுறேன். ஃபோல்டு பண்ணும்போது அந்த கார்னர்ஸை கொஞ்சம் அழுத்தி ஒட்டிடுங்க. எந்த பிளேட்டில் பேக் பண்ண போகிறீங்களோ அதில் ஆயில் தடவி வைங்க. அப்போ தான் கிறிஸ்பியாக கிடைக்கும் நமக்கு அடியில் அந்த ப்ரெட்டு. இப்போது அதே கார்லிக்கும் பட்டரும் மெல்ட் பண்ணினோம்ல, அதே மேலே தடவுறேன். இப்போது ஓடிஜியில் பேக் ஆகிட்டுருக்கு. ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்ததும் வெளியில் எடுத்துட்டு திரும்பவும் அந்த கார்லிக்கும் பட்டரும் சேர்த்துருந்த அதே பட்டரை மேலே அப்ளை பண்ணிக்கோங்க. கொஞ்சம் நல்லாவே அப்ளை பண்ணுங்கள். பாருங்கள் இவ்வளோ சாஃப்டாக வந்திருக்கு நம்ம கார்லிக் ப்ரெட்டு. சீஸியாகவும் இருக்குது பாருங்கள். அவ்வளோதாங்க இந்த ரெசிபி. நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணிங்கன்னா எப்படி வந்ததுன்னு எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.